விஸ்வாவஸ் வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:43 மணி வரை தேய்பிறை பிரதமை திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை துவிதியை திதியும், இரவு 7:25 மணி வரை சித்திரை நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சூரியன் செவ்வாய் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக கிணறு வெட்ட ஏற்ற உகந்த கீழ்நோக்கு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக விவசாயம் சார்ந்த பணிகள், மாடுகளை புதிதாக வாங்குவதற்கு உகந்த தினமாகவும், பூஜை மந்திர முறைகளை ஜெபிக்க உகந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்ற முறையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பொதுவாகவே எல்லாவற்றிலுமான சூழலில் தடை தாமதங்கள் ஏற்படுவது எதனால்? எடுக்கின்ற முயற்சிகள் பலனளிக்காமல் போவதற்கான காரணங்கள் என்ன? நமக்கு மிகவும் பிடித்தமான, விருப்பமான, இஷ்டமான அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் தொடர் இடையூறுகள் எதனால் ஏற்படுகிறது? பாதிப்புகள், இழப்புகள் ஏன் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே கோள் சாரத்தில் தற்போது மீனராசி, சிம்மராசி என்பவர்களுக்கு மேற்சொன்ன கடுமையான பாதிப்புகள் அனைத்தும் இருக்கிறது. அப்போ நம்முடைய ஜென்ம சனி காலங்கள், அஷ்டம சனி காலங்கள் அப்படிங்கிறது கடுமையான சிக்கலான அனுபவங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் அனைவரும் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இதை வேத ஜோதிடம் மிக வலியுறுத்தி சொல்லுகிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ராசியிலேயே சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் பயிற்சி அடைந்திருக்கிறார், மீன வீட்டிற்குள் வந்திருக்கிறார். மீன வீட்டிற்குள் அவர் சனியோடு கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரியில் இணைந்திருப்பது சில சிக்கலான அணுகுமுறைகளை சொல்லுகிறது. கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக செவ்வாய் சனி இணைவு அப்படிங்கிறதும், அதுவும் 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது மிக கவனமாக இருப்பதும், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் அறவே தவிர்ப்பது நல்லது. எல்லாவற்றிலும் ஒரு விதமான சிக்கலும் மந்த நிலையும் நீடிக்கின்ற தினமாக மேசத்திற்கு ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறதால் இன்றைய நாளில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனைவருமே உணர்ந்து கொள்வது அவசியம். ஏன்னா மேசத்திற்கு சற்று சிக்கலான அமைப்புகள் உறுதியாக இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். நிதி மேலாண்மையை கவனிப்பதும், பணவரவு ஓரளவு எதிர்பார்த்த வண்ணம் கிடைப்பதும் நிம்மதியான தன்மைகளை கொடுக்கும். எதிர்ப்பாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. மனம் விரும்பியது போல செயல்பட்டு அதன் மூலமாக சில அனுகூலங்களும் ஒரு சில அன்பர்களுக்கு நடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்குள் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவது நல்லது. கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பதும் சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சீராக இருக்கும். தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கம் போன்ற விஷயங்களை சற்று ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சிகளை கொடுக்கும். வழக்கு விவகாரங்கள் சற்று சிக்கலான அமைப்பை தரும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்பாடுகளுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். மொத்தத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதானமாகவும் பக்குவமாகவும் நடக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றமான சூழல்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் விரும்பியதை அடையக்கூடிய தினமாக, அனைத்திலும் சிறப்புகளும் உயர்வுகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் மேசராசி அன்பர்களுக்கு அமையிருக்கிறது.
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் அனுகூலங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக இன்றைய தினம் எந்த கிரகம் மாறுதல் அடைந்திருக்கிறது? ராசிநாதன் 12இல் நீடித்து வீட்டிருக்க, கூடுதலாக சந்திரன் 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்க, செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். அதாவது மீன வீட்டிற்குள் பயிற்சி அடைந்து ராஜயோகாதிபதி சனியோடு இணைந்திருப்பதும், ஏற்கனவே அங்கு சூரியன் இருப்பதுமான சூழல்ல சனி ராஜயோகாதிபதி சற்று பலவீனப்பட்டிருக்கின்ற நாளாக ரிஷபராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. கூடுதலாக பூர்வீக சொத்துக்கள் விற்பது மாற்றுவது போன்ற நிகழ்வுகளில் கவனமாக இருப்பதும், தந்தை மகன் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும் சிறப்பு. மேற்கொண்டு அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் உஷாராக இருப்பது நல்லது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க தொழில் விரிவாக்கம், புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. யூனிஃபார்ம் சர்வீஸ் போன்ற அமைப்பில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கும் சற்று மாறுபட்ட அனுபவங்கள், சங்கடமான சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் அதிக முயற்சிகள் தேவைப்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பயணங்களின் மூலமாக லாப சூழல்கள் ஒரு சில நண்பர்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இனிமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அதிக முயற்சிகள் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது பேச்சினால் மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் உயர் அதிகாரிகளால் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழல்கள் மதிய வேளைக்கு பிறகு குறையும். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஓரளவு இயல்பான சந்தோஷமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்கள், அரசியல்வாதிகள் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்த மாற்றத்தையும் அனுகூலத்தையும் நிறைவாக பெறக்கூடிய நாளாக, அனைத்திலும் மேன்மைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதான தன்மைகளில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மிதுனத்திற்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெற்று 10ஆம் இடத்தில் இருப்பது, செவ்வாய் பயிற்சி அடைந்து 10ஆம் பாவகமான மீன வீட்டிற்குள் பயிற்சி அடைந்திருப்பது எல்லாம் ஒரு சிறப்பான விஷயம்தான். அப்படின்னாலும் அந்த இடத்துல சூரியன், சனி, செவ்வாய் மூவரும் இணைந்திருப்பதன் மூலமாக அந்த சூரியன் செவ்வாய்க்கு உண்டான அந்த குவாலிட்டியான தன்மைகள் அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற தலைமை உயர் பொறுப்புகளில் பணியாற்றுகிற மிதுனராசி என்பவர்கள் அதிக கவனத்தோடும் விழிப்போடும் இருப்பது நல்லது. குறிப்பாக தலைமை பொறுப்பு பதவிகளில் இருக்கிற அன்பர்கள் அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் சங்கடமான அனுபவங்கள் ஏற்படலாம். கூடுதலாக அரசியல்வாதிகள் மூலமாகவும் மனம் சங்கடம் கொள்ளுகிற நிகழ்வுகளும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கின்ற வண்ணம் ராசியிலேயே குரு பகவான் அபாரமான முறையில் அமர்ந்திருப்பது அனைத்து விதமான அனுகூலங்களையும் கொடுக்கும். அடுத்தவர்கள் நலனை அனுசரித்து செல்வதில் கவனமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடக்கும். எதிலும் கவனமோடு செயல்படுவீர்கள். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு கூடுதல் சந்தோஷத்தை கூட கொடுக்கலாம். நன்மையும் மேம்படும். ஆன்மீக பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்ற நிலை காண்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உறவுகள் வருகை வீட்டில் உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகளின் நலன் கருதி துணிந்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டு. பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் விலகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு.
எல்லாவற்றிலுமான தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகுவதற்கு அதிக முயற்சிகள் தேவைப்படுகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தயக்கம் விலகுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக வல்லமைகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றிலும் முந்திக்கொண்டு செல்லக்கூடிய சூழல், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் என கடந்த ஒரு சில தினங்களாக உற்சாகமான சூழலோடு கடகத்திற்கு கிரக சஞ்சாரம் இருந்தது. இன்றைய நாளிலும் சந்திரன் கூடுதல் வலுவாகவே இருக்கிறார். பௌர்ணமி நிலையை விட்டு விலகி இருந்தாலும் திக்பலம் பெற்றிருக்கிறார். குருவின் தொடர்போடு சுக்கிரனுடைய தொடர்பையும் ஒரு சேர பெற்று ராசிநாதன் மிக வல்லமையாகவும் உறுதியான சூழலிலும் சஞ்சரிப்பதால எல்லாவற்றிலும் மேம்பட்ட அனுபவங்களும் உற்சாகமான சூழல்களும் அதிகமாக இருக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். வீடு வாகன அமைப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சாதகமான முறையில் இருக்கும். உயர்கல்வி படிக்கின்ற அன்பர்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாளில் பலனளிக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உருவாகிற நாளாக அனைவராலும் மதிக்கப்படுகிற போற்றப்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். 8ஆம் பாவகம் அதிக வலிமை பெற்றிருப்பதும் 10ஆம் பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உற்சாகத்தையும் கூடுதல் மேன்மையையும் கொடுக்கின்ற வகையில் அனைத்திலும் நிறைவுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முடியாமல் ஒரு சில அன்பர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம். வெளியூர் தகவல்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவும் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் அனுகூலங்கள் உருவாகும். குடும்ப உறவுகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான சூழல்கள் காணப்படும். பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். பொதுவாக கலைத்துறை அன்பர்கள் அனைத்து விதமான நிலைகளிலும் முழுமையான நன்மைதனை பெறுகிறீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் நிறைந்த தினமாக அனைத்திலும் மேன்மைகளோடு கூடிய நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் வலிமைகள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. ராசி சற்று பலவீனப்பட்டிருக்கிறது. ராஜயோகாதிபதி செவ்வாயும் 8இல் மறைந்து சனியோடு இணைந்திருப்பது சற்று சாதகமில்லாத தன்மைகளை கொடுக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய்க்கும் சனிக்கும் சந்திரனுடைய பாவ அதியோகம்னு சந்திரனுடைய பார்வை 6ஆம் பார்வை இருப்பது ஓரளவு நடக்கின்ற சிக்கல்களை சமாளிக்கின்ற வண்ணம் சில உறுதியான தன்மைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினம்தான் செவ்வாய் பெயர்ச்சி அடைந்திருக்கிறார். நேற்றைய தினம் வரை 7ஆம் இடத்துல கும்ப வீட்டில் இருந்தவர் இன்றைய தினம் மறைந்து சனியோடு இணைந்திருக்கிறார். அந்த சிக்கல்களை சரி கட்டுகிற விதமாக குருவின் அற்புதமான பார்வை இந்த சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சில அனுகூலங்களையும் முழுமையாகவும் நிறைவாகவும் கொடுக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை கடின உழைப்புகளுக்கு அஞ்சாமல் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி புகழ் பெறுவீர்கள். தீர்க்க இயலாத பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். சகோதரர்கள் வழியில் உறுதியான முறையில் முன்னேற்றங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. வீடு வாகனம் பூமி தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் அனைத்தும் முழுமையாக மாறும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் சற்று தாமதம் உருவாகலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்கு விவகாரங்கள் இழுபறி நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு மனதளவில் தைரியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் அலைச்சலை கூடுமானவரை தவிர்ப்பது உகந்தது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு நிதி மேலாண்மை சிறப்பான முறையில் இருக்கும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை சாதிக்கின்ற எல்லாவற்றிலும் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி காணுகிற தினமாக சிம்மத்திற்கு சிறப்புகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களை, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? ஏற்கனவே 7ஆம் பாவகம் சனி சூரியனுடைய இருப்பின் மூலமாக மிக பாதிக்கப்பட்ட சூழலில் இன்றைய நாளை பொறுத்தவரை மிக கடுமையான முறையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த ராசிநாதனான புதனுக்கு சுத்தமாக எதிர்த்தன்மை கொண்ட செவ்வாயும் பயிற்சி அடைந்து 7ஆம் பாவத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம் பலவீனப்பட்டிருக்கிறது. நண்பர்களால் சங்கடம், எதிர்ப்பாளர்களால் வேதனை, வழக்குகளில் இக்கட்டான சூழல், கணவன் மனைவி உறவில் கடும் மனச்சங்கடங்கள் ஏற்படுவது, தொழில் பங்குதாரர்களால் சிக்கலான அனுபவங்கள் எல்லாம் கூடுதலாகவே இருக்கும். மிக உஷாராகவும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய தினமாக இன்றைய நாளை பொறுத்தவரை கன்னிராசி என்பர்களுக்கு அமையிருக்கிறது. மற்றபடிக்கு குரு, சந்திரன் போன்ற கிரகங்கள், சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் எல்லாம் இந்த சிக்கலை சமாளிக்கின்ற வண்ணம் உறுதுணையாக கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். மாறுபட்ட சிந்தனைகள் கூடுதலாக இருக்கும். அதிக உழைப்பு தேவைப்படுகின்ற நாளாக எதிலும் உறுதியாக பேசி நிறைவான வெற்றிதனை முழுமையாக பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் கன்னிராசி என்பர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய அளவில் இருக்கும். எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் நடப்பதில் தடைகள் இருக்கும். புத்தி கூர்மையோடு செயல்படுவீர்கள். எந்த சிக்கலையும் சமாளிக்கும் வல்லமை ஏற்படும். எல்லா காரியங்களிலும் கூடுதல் அனுகூலம் அதிக முயற்சியின் பேரிலேயே கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் ஆசிர்வாதமும் உருவாகும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றும். திட்டமிட்டு செயலாற்றுவதால் எதையுமே நீங்கள் முழுமையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக முழுமையான வெற்றி தடை நீங்கி கிடைக்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது அனுகூலத்தை தரும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணையோடு எதையும் பேசி தீர ஆலோசித்து செல்வது நன்மை பயக்கும். குழந்தைகளின் அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் மாணவர்கள், இளைஞர்கள், கலைத்துறையினர், அரசியல்வாதிகள் என அனைவருக்கும் அதிக முயற்சிக்கு பிறகு காரிய வெற்றிகளை தருகிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள், சஞ்சாரங்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? உங்களுக்கு மேன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுக்குமா அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். செவ்வாய் இன்றைய நாளில் பயிற்சி அடைந்திருக்கிறார். கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்குள்ள செவ்வாய் பயிற்சி அடைந்திருக்கின்ற சூழலில் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் சற்று சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படலாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போனால் மட்டுமே சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து கூடுமானவரை விலகி இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட், கூடுதலாக விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று சங்கடமான சூழல்கள் ஏற்படும். புதிய முதலீடுகள், தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களை மேற்கொண்ட துறையில் இருக்கிற அன்பர்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சி, சந்தோஷம் மேம்படும். வருகின்ற சிக்கல்கள் அனைத்தையும் சமாளிப்பதற்கு ராசியை ராசிநாதன் பார்ப்பதும் ராசியோடு குரு தொடர்பு கொள்வதுமான சூழல்ல அனைத்து விதமான இக்கட்டான சூழல்களையும் மிக எளிதாக சமாளித்து மேம்பட்ட நிலையில் வெற்றி காணுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. 5ஆம் பாவகத்தில் அமர்ந்த செவ்வாய் 6க்குள் சென்றிருப்பதும், 5ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிற புதன் ராகுவோடு 9 டிகிரியில் இணைந்திருந்தாலும் குருவின் தொடர்போடு இருக்கிறதால பொருளாதார மேன்மைகளும் புகழும் கிடைக்கக்கூடிய தினமாகவே இன்றைய நாள் இருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். உங்கள் வழி தனி வழி என்ற சூழலோடு செயல்படுவீர்கள். புத்தி தெளிவு உருவாகும். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். இன்றைய நாள் குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். குறிப்பாக தொழில்துறையினர் புதிய முதலீடுகளை யோசித்து மேற்கொள்வது நல்லது. கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் செல்வதில் சில தடைகள், சிக்கல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடத்தில் பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் உயர்வும் மேன்மையும் நிறைந்த நாளாக அமையப் போகிறது.
கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. நீண்ட நாள் தடைகள் எல்லாம் விலகுகிற நாளாகவும் எல்லாவற்றிலும் உத்வேகமும் உறுதியான தன்மையும் நீடித்திருக்கிற தினமாகவும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மேன்மை நிறைந்த நாள் என்று இன்றைய தினத்தை சொல்லலாம். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் விரும்பியதை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது, விரும்பியது அனைத்தும் கிடைக்கப் பெறுமாறு பார்க்க இருக்கின்றோம். ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக வலிமையாக இருக்கிறார். 12 மறைந்திருந்தாலும் சுக்கிரன் குரு தொடர்போடு இருக்கிறார். பொதுவாக 8, 12ஆம் இடங்கள் அதிக சுபக்கிரக தொடர்புகளை பெற்றிருக்கிறதால வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள் வெற்றிகரமானதாகவும் மதிப்பு மிகுந்ததாகவும் அமையும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். குறிப்பாக பெண்களால் புகழப்பட இருக்கிறீர்கள். அவர்களின் மூலமாக அதிர்ஷ்டமும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் நீங்கும். குடும்ப உறவுகளுக்குள் இயல்பான சந்தோஷமும் மகிழ்ச்சிகரமான அனுபவமும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சனி இணைந்திருப்பது குறிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சற்று குறைக்கும். குழந்தைகளின் மூலமாக சங்கடம் கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். அதிக உஷாராக இருப்பது நல்லது. தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. புதன் பாதிக்கப்பட்டு 6ஆம் இடம் அப்படிங்கிற தொடர்புகள் எல்லாம் இல்லாமல் 4ஆம் இடமான அந்த பாவகத்தில் அமர்ந்து குருவின் தொடர்போடு இருப்பதால் பெரிய அளவில் குறைகளும் சங்கடங்களும் ஏற்படாத சூழல் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கிறது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். தொழில் வியாபாரத்தில் சாதகமான சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்கள் பணியிடங்களில் புகழப்பட இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றிகள் உருவாகும். எதிலும் நிதானமாகவே இன்றைய நாளில் இருப்பீர்கள். புதிய பதவி, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள் ஒரு சில அன்பர்களுக்கு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு சிக்கலோ தடைகளோ ஏற்படலாம். கூடுதலாக ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் நிதானத்தோடு செயல்படுவதால் வெற்றி கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்பார்த்ததை பெறுவதற்கு கூடுதல் முயற்சிகள் தேவைப்படக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடம் நீங்குகிற நாளாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள், கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது, எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளையும் மிக எளிதாக அடைவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பவர்களுக்கு கூடுதலாக உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட பாவகத்தில் சுக்கிரன் இருக்க, லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்க, இந்த லாபஸ்தானத்தை குரு சுக்கிரன் ஒரு சேர தொடர்பு கொண்டு அபாரமான சூழலில் மிக மேம்பட்ட நிலையில் சஞ்சரிக்கின்ற உயர்வுகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தடைகள் விலகுகிற நாளாக அமையப் போகிறது. 7ஆம் பாவகத்தில் குரு இருப்பது கணவன் மனைவி உறவோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலத்தை தரும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் ஆதாயத்தை கொடுக்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். எதிர்பாராத சில நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் கூடுதலாக பூர்த்தியடைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பாக அது நல்லதா கெட்டதா என்ற ஒரு முறைக்கு பல முறை மனதிற்குள் கேள்வி எழுப்பி அதற்கு பின்னர் ஒரு முடிவு எடுப்பீர்கள். எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உருவாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது சிறப்பு. தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி மறையும். புதிய லாபம், புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கெல்லாம் அதிக முயற்சிகள் தேவை. அலைச்சல்களை குறைப்பது ஆரோக்கிய நலனுக்கு உகந்ததான முறையில் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிலும் சற்று நிதானமான சூழல் காணப்படும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகளும், அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழலும் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வெளியூர் பயண வாய்ப்புகள் தேடி வரும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்கள் அனைத்து வகையிலும் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆற்றல் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையிருக்கிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், போராட நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு உயர்கிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் அதிக எதிர்பார்ப்புகளோடு கூடிய தன்மையில் மகரத்திற்கு இருக்கிறது. குறிப்பாக செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தவர் 3ற்கு பயிற்சி அடைந்து 3ஆம் பாவகம் சற்று கூடுதல் பலவீனமாகவே இருக்கிறது. 3ல் ஒரு சேர சூரியன் செவ்வாய் சனி இணைந்திருப்பது தைரியம், வீரியம், இளைய சகோதர உறவுகள், எதிர்பார்த்த உதவிகள் போன்ற அனைத்து விதமான சம்பவங்களிலும் சில சிக்கலான நடைமுறைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். நீங்களாகவே எல்லாவற்றுக்கும் அதிக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும், யாருடைய உதவியும் பெரிய அளவில் எதிர்பார்த்த வண்ணம் கிடைப்பதில் தடைகள் நீடிக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நிதானமும் பக்குவமும் அவசியம் உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு செயல்பாடுகளையும் திட்டமிடுவதில் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள். எதிலும் சிக்காமல் நழுவுவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு மேம்படும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள். வீண் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது நிறைவான வெற்றியை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்வது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பதும் சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்பிருந்ததை விட நல்லவிதமான முறையில் முன்னேற்றம் காணும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறை என்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். குழந்தைகளுக்காக குறிப்பிட்ட தொகையை சேமிப்பது தொடர்பான எண்ணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைவான விஷயங்கள் நிறைவாகவே இருக்கிறது. பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மகரத்திற்கு பொறுமையும் திறமையும் வெளிப்படுகின்ற நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் நிறைவடைகின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியில் அமர்ந்திருந்த செவ்வாய் 2ஆம் இடத்திற்குள் பயிற்சி அடைந்திருப்பதும், ராசியோடு அதிர்ஷ்டத்தை செல்லுகிற புதன் அமர்ந்திருக்கிறார். ராசியை குரு பார்க்கிறார். கூடுதலாக 3ல் சுக்கிரன் அமர்ந்திருப்பது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் குடும்பம், தனம், வாக்கு 3க்கும் முக்கிய பாவகமான 2ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். யாரையும் நம்பி வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். மிகவும் அனுசரித்து செல்வதால் மட்டுமே குடும்பத்திற்குள் அமைதியான சூழல் நிலவும். திருமணம் தொடர்பான காரியங்கள் உறுதி செய்வதற்கு முன்னர் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து யோசித்து முடிவெடுப்பது சாதகமான சூழலை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும் இன்றைய சூழல் உங்களுக்கு அதன் மூலமாக வெற்றியை கொடுக்கும். மற்றவர்களிடம் உங்களுக்கான வரவேற்பு மிகுதியாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகள் கிடைக்கும். மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீர்கள். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து போவது நல்லது. குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் உதவிகள் உண்டு. பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டு. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது அதிக கவனம் தேவை. குறிப்பாக இன்றைய தினம் புதிதாக கடன் வாங்குவது, கொடுப்பது போன்ற நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே வெற்றிகரமான தன்மைகள் நிறைந்த மாற்றங்களோடு கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும்.
பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சார மாற்றங்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் உயர்வான உறுதியான சூழல்கள் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத சில செலவுகளால் மன சங்கடங்கள் ஏற்படலாம். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிப்பதன் மூலமாக ஆற்றல் மேம்படும். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை கொடுக்கும். குறிப்பாக தேவையற்ற மனசஞ்சலங்கள் விலகும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத பண தேவைகள் உருவாகலாம். வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மகிழ்ச்சி நிறைந்த தகவல்களாக வரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்த போட்டிகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உருவாகலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசி மிக பலவீனமாக இருக்கிறது. ஏற்கனவே சூரியன் சனி இணைவால மீனராசி என்பர்கள் நிறைய சங்கடங்களை அனுபவித்து வருகிறீர்கள். இன்றைய தினம் செவ்வாயும் பயிற்சி அடைந்திருப்பது கூடுதல் சிக்கல்களை கொடுக்கும். கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேம்படும். கணவன் மனைவி உறவு நல்லுறவாக இருக்கும். உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கடன் விவகாரங்கள் யோசித்து செயல்படுங்கள். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு பின்பு விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகள் யாரையும் நம்பி வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பதும் சிறப்பு. மாணவர்களுக்கு கற்றலில் சாதகமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை மீனராசி என்பர்களுக்கு அதிக முயற்சிகள் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.